அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம் நம்பிக்கை வீண் போவதில்லை. ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கை என்கிற பயணத்தில் நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆனால் பல குறுக்கீடுகள், பலவிதமான காரியங்கள் நம்மை வந்து தடுக்கிறதை நாம் காண முடிகிறது. நிஜமாய் நம்ம வாழ்க்கையில பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. நம்ம விசுவாசிகள் தான், நம்ம நம்புகிறவர்கள் தான். ஆனால் நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கை என்கிற பயணத்தில், நம்ம பொருளாதாரத்தில், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறப்ப ஏதாவது ஒன்று குறுக்கிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இந்த குறுக்கீடுகள் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது, நம்ம நிஜமாய் பார்க்கிறோம். நம்ம குடும்பத்தில் பார்க்குறோம், நம்ம வெளியில் பார்க்குறோம், வேலை செய்கிற இடத்துல பார்க்குறோம், நம்முடைய பசங்க பிள்ளைகிட்ட பார்க்குறோம், கணவன் மனைவிகிட்ட பார்க்குறோம், பொருளாதாரத்தில் பார்க்குறோம், ஆமாம் நிர்வாகத்தின் இடத்துல பார்க்குறோம், நம்முடைய உறவுகள் மத்தியில் பார்க்குறோம், நம்முடைய ஆமேன் அன்றாட வாழ்க்கையில் நம்பிக்கை வைக்கிற மக்கள் மத்தியில் பார்க்கிறோம். அல்லேலூயா. நிஜமாய் நடக்கிறது. அல்லேலூயா. அதற்கு தேவன் இப்படி சொல்லுகிறார் என்னவென்று சொல்லி நாம் அதை படிக்கும்போது நன்றாய் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனத்தை நாம் படிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் ஆமேன் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். போதுங்க, இதை கவனிங்க மக்களே. அதாவது தேவன் இந்த உலகத்தில் படைத்த எல்லா படைப்புகளையும் தேவன் படைத்து அவைகளை சிருஷ்டிக்கும் போது உண்டாக கடவுது என்று சொன்னார். அந்த வார்த்தை மட்டும்தான் இருந்தது. அப்பொழுது பூமி இல்லை, பூமியில் இருக்கிற உயிரினங்களோ நம்மளோ சந்திர சூரிய நட்சத்திரமோ ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. தண்ணி இருந்ததாக வேதம் சொல்லுது, ஜலம் இருந்தது. அந்த ஜலத்தின் மேல் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் தேவன் எப்படி இருந்தார் என்று நாம் அதை படிக்க முடிகிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதில் 2வது வசனத்தில் படிக்கும்போது தேவ ஆவியானவர் ஏதன் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலம், தண்ணி இருந்தது. அப்போ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. எதுவுமே கிடையாது. அப்போ இந்த உலகம் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எதுவுமே இல்லை. சந்திர சூரிய நட்சத்திரம், எந்த கோள்கள், எந்த அமைப்புகள் எதுவும் இல்லை என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல், ஏராளமான தண்ணியின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணுவதற்கு எந்த பொருள்களும் இல்லை, எந்த ஆட்களும் இல்லை. பாருங்க, இதை தயார் செய்வதற்குண்டான தூதர்களோ அல்ல மற்ற யாரும் அதை செய்ய கிடையாது. அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். அப்போ இவைகள் எல்லாவற்றையும் படைத்து தேவன் இந்த உலகத்தில் இத்தனையும் சிருஷ்டித்து தேவன் இந்த சிருஷ்டித்த இவ்வளவு பெரிய வானத்துக்கு கூட கடவுள் இல்லை. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய வானத்தை படைத்தார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வானத்தின் இடத்துல சொல்லவில்லை. அல்லேலூயா. சந்திர சூரிய நட்சத்திரத்தினிடத்திலே நீங்கள் மிகப்பெரிய வெளிச்சம் கொடுக்கிற, பிரகாசிக்கிற சுடரொளியா இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்க நான் உங்க கூட இருக்கிறேன்னு அதுங்களுக்குன்னு சொல்லவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பூலோகத்தில் இருக்கிற மிருகங்களோ, மலைகளோ, நதிகளோ, பறவைகளோ, சமுத்திரத்தில் வாழும் ஜந்துக்களோ அவைகளிடத்திலும் அதை சொல்லவில்லை. அல்லேலூயா. நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்ல கிடையாது. அல்லேலூயா. அடுத்தபடியாக தேவன் அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல நம்மளை வடிவமைத்தாராம். அல்லேலூயா. நம்ம தலை இருக்கிற மாதிரி அவர் தலை இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. நம்ம கண்ணு, நம்ம மூக்கு, நம்ம வாய், நம்ம காது எப்படி இருக்குதோ அப்படித்தான் அவர் இருக்காராம். நம்ம அடியேனின் ரூபத்தை போல தன்னை போல நம்மளையும் என்ன பண்ணாராம், உருவாக்கினார் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஆமாம். மனுஷனை உண்டாக்கும் போது அந்த மனுஷனுடைய விஷயங்கள் வித்தியாசமாக இருந்தது. அதையும் நம்ம படிச்சிடலாமா? 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. கேட்டீங்களா? இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன்.
இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே, லைட் ஆகட்டும், மரம் ஆகட்டும், சில்வர் ஆகட்டும், தங்கம் பொண்ணு வெள்ளி ஆகட்டும், வண்டிகள் ஆகட்டும், மேலே பறக்கிறதாகட்டும், கீழே ட்ரெயினாக ஓடுறதாகட்டும், இந்த உலகத்தில் இருக்கிற என்னென்ன பொருள் இருக்குதோ அத்தனையும் வேரையிலிருந்து உருவாக்கலே, மண்ணிலிருந்து உருவானது. அல்லேலூயா. அத்தனை எதிலிருந்து உருவானது? மண்ணிலிருந்து உருவானது. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, தேவன் மண்ணிலே நம்மை உருவாக்கினதை மனுஷன் கண்டு, மண்ணில் இருக்கிற தன்மைகளை கண்டு, மண்ணில் எவைகளெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று அவர் செய்கிறபடியே மனுஷன் செய்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. மிருகங்கள், பெரிய மிருகங்கள், சாமர்த்தியம் உள்ளவைகள் இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது, எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறது. ஆனால் நம்மை போல ஒன்றை உருவாக்க அதுக்கு திராணியவோ, அதற்கு ஞானத்தவோ, அதுக்கு அந்த சத்துவத்தவோ, அப்படிப்பட்டதான தேவ தயவோ அவைகளுக்கு கிடைக்கவில்லை என்பதை நாம் நினைக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இப்படி செயல்படுகிறோமே, இதற்கு என்ன காரணம் என்றால் அவர் செயல்படுகிறார், நாம் செயல்படுகிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் எப்படி செயல்படுகிறாரோ அப்படி மனிதனும் செயல்படுகிறான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த 7வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவனுடைய வாயிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷன் ஜீவாத்மா ஆனான். ஆமென். ஆனா நான் கூட தப்பா சொல்லிட்டேன். அவர் நாசியிலே ஊதினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வாயில் அல்ல, வாய் மூடப்பட்டிருந்தது. நாசி என்பது மூக்கு. அல்லேலூயா. அவர் நாசியிலே தேவனுடைய ஜீவனை ஊதும்போது அவனுக்கு ஜீவனும் ஆத்துமாவும் வந்ததாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனுக்கு ஜீவனும் ஆத்துமாவும் வந்தது. ஆனால் மண்ணா கிடந்த ஒரு பொருள், அந்த ஜீவனும் ஆத்துமாவுமானது இவனுக்குள் நாசியில் போகும்போது அவன் கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, கை கால்கள் அசைகிறது, எழுந்து நிற்கிறான். அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் என்ன மாதிரியே ஒருத்தன் நிற்கிறான். அல்லேலூயா. என்ன மாதிரி ஒரு உருவம் நிற்கிறது என்று ஆண்டவர் பார்த்து, அன்றைக்கு முதல் இந்த உலகத்திலே படைத்து சிருஷ்டித்த அத்தனைக்கும் ஜீவனவோ சுவாசத்தவோ எதுக்கும் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. மனிதனை தவிர இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட எந்த சிருஷ்டிப்புகளுக்கும் அவருடைய ஜீவனை கொடுக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய ஜீவன் நமக்குள் வந்து ஜீவனும் ஆத்துமாவுமாய் இந்த உடம்புக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. அல்லேலூயா. ஜீவனும் ஆத்துமாவுமாக இந்த உடம்புக்குள்ள அது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் நாம் அநேகர் வந்து நம்ம மனசாட்சி சொல்லும் இது நல்லது என்று சொல்லும், இன்னொரு வகையில் தவறாக இருந்தது தவறு என்று சொல்லும். நம்ம மனசாட்சி சொல்லும், ஆமாம் இது வேண்டான்னு சொல்லும், இது வேணும்னு சொல்லும், இது தப்பு இது ரைட்டுன்னு சொல்லும். எல்லாமே நம்ம மனசாட்சி நமக்கு தீர்ப்பு பண்ணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாவா இல்லைங்களா? நீங்கள் எதை செஞ்சீங்கனாலும், எல்லாத்துக்கும் முன்னாடியாக இருக்கட்டும், யாருக்கும் தெரியாமலாக இருக்கட்டும், தனியாவாக இருக்கட்டும், ஒரு கூட்டத்துக்குள்ளேயா இருக்கட்டும், நீங்கள் எதை பண்ணினீங்கனாலுமே உங்கள் மனசாட்சி சொல்லும் இது சரி இது தப்புன்னு சொல்லி உங்கள் மனசாட்சி உங்களுக்கு சொல்லும். அதையும் தாண்டி செயல்படுவிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த ஜீவனை மீறி வேலை செய்கிறோன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? ஆமாங்கிறவங்க மாத்திரம் கை தூக்குவேன். அல்லேலூயா. இல்லைங்கிறவங்க கை தூக்காதீங்க. அல்லேலூயா. நம்ம மனசாட்சி சொல்லும். அப்படி இருக்கும்போது பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவங்களுக்கும் தான் அவர் ஜீவனை சுவாசத்தை கொடுத்ததுனால தான் அவருக்கும் நமக்கும் எப்போதும் தொடர்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. தொடர்பு இல்லாதது மிருகத்துக்கு ஆண்டவருக்கும் தொடர்பு இல்லை. ஹல்லேலூயா. பறவைகளுக்கு ஆண்டவருக்கு தொடர்பு இல்லை. சந்திர சூரிய நட்சத்திரத்துக்கு கூட எப்போது ஆண்டவர் தொடர்பு வைக்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதிலும் ஒரு விஷயம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், நம்புகிற விசுவாசிக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் ஆமாம் கரண்ட் ஆஃப் ஆகவே ஆகாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பொழுது பீஸும் போகாது. அல்லேலூயா. நம்புகிறவர்களுக்கு விசுவாசிக்கிறவர்களுக்கு
அவங்க எங்க போனாலும் சரி அங்க ஒரு ஆள் அவங்களுக்கு இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க யாருன்னு கூட தெரியாது, நமக்கு தானா உதவி செய்வாங்க. தேவன் அங்க நியமிப்பார். அல்லேலூயா. அங்க நமக்கு ஆண்டவர் ஒருவரை ஏற்படுத்தி அங்க உதவி செய்ய வைப்பார். பிரியமானவர்களே, இப்படி இருக்கிறபடினால நாம் கடக்க முடியாத சில கட்டங்கள் நமக்குள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாண்ட முடியாத சில கட்டங்கள் நமக்குள் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் இருக்கிறது. இது தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், பிள்ளைகளுக்குள் இருக்கிறது, குடும்பத்துக்குள் இருக்கிறது, வெளியில் இருக்கிறது. இந்த தடைகளை நாம் உடைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், எப்பொழுதும் எனக்கு இது ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு ஒரு முடிவே இல்லை, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வழியும் தெரியல, ஆனால் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் நான் பைபிள் படிக்கிறேன், இதுக்கு முடிவு தெரிய மாட்டேங்குது, என்ன செய்யறதுனே தெரியல, அடிக்கடி எனக்கு இதனால ரொம்ப தொந்தரவு, ரொம்ப இடையூறு, இது ஒரு பெரிய தடை. அல்லேலூயா. அப்படின்னு இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று உங்களுக்கு முட்டுக்கட்டையா இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா. இல்லைன்னு சொல்றவங்க, இருக்கிறேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க ஐயா. இல்லைங்கிறவங்க எனக்கு எதுவுமே இல்லைங்கிறவங்க தூக்க வேண்டாம். அல்லேலூயா. ஏதோ ஒன்று நமக்கு முட்டுக்கட்டை. அல்லேலூயா. ஏதோ ஒன்று நம்ம குறுக்கிடுகிறது, அடிக்கடி தொந்தரவு செய்கிறது. இதனால் எனக்கு பிரச்சனை, நிம்மதி போகுது, எனக்கு சமாதானம் போகுது, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வழியும் தெரியல, இது என்ன செய்யறதுனே தெரியல. அந்த மாதிரி நடக்கும்போது மனசு உடைஞ்சு போயிடுறேன், மன நொந்து போயிடுறேன், நொறுங்கி போயிடுறேன் அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கொள்ளுகிறவர்களும் உண்டு, அதை நினைக்கிறவர்களும் உண்டு, அதை நினைச்சு அழுகிறவர்களும் உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. உண்மை சம்பவத்தை ஆண்டவர் சொல்ற அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, இப்போ ஜீவ ஆத்துமா இதுக்குள்ள இருக்குது. இந்த ஜீவ ஆத்துமாவுக்கும் மனுஷனுக்கும் கண்டிப்பாக, ஆமா, ஜீவ ஆத்துமாவுக்கும் தேவனுக்கும் கண்டிப்பா கனெக்ஷன் வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, மீகா 2:7, யாக்கோபு வம்சம் என்று பேர் பெற்றவர்களே, யாக்கோபு வம்சம் என்று நம்மளை பார்த்து பேர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ. ஆமென். இப்ப சொல்லுங்க, நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. யாக்கோபு வம்சம் என்று பேர் பெற்றவன், யாக்கோப்பின் வம்சம் என்று பேர் பெற்றவள். ஆமென். நாங்கள் கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறது நினைக்கவோ நம்பவோ விசுவாசிக்கவே இல்லை. கர்த்தரின் ஆவி பலமுள்ளது. கர்த்தரின் ஆவி எதையும் செய்யக்கூடியது. கர்த்தரின் ஆவி சகலத்தையும் சீர்திருத்தம் செய்யக்கூடியது. கர்த்தரின் ஆவி என்றென்றைக்கும் என்னோடு இருந்து சகலத்தையும் செய்து முடித்து நிறைவேற்றும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இந்த கர்த்தரின் ஆவி குறுகவில்லை. யாக்கோப்பின் குடும்பத்தார் அந்த நாட்களிலே நம்ம மாதிரி தான். என்ன, நம்ம குடும்ப பொழப்பு இப்படி ஆகிப்போச்சு, நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு, நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நம்ம பசங்க பிள்ளைங்க, நம்ம கணவன் மனைவி, நம்ம குடும்பத்துக்குள்ள இப்படி சோர்ந்து போனவங்களுக்கு உங்களுக்குள்ள முதல்ல நம்பிக்கை வரணுங்க. அல்லேலூயா. கர்த்தரை முதல்ல உண்மையை நம்பிப்பார். அப்பத்தான் உன் பொழப்பு மாறும். அப்பத்தான் உன் நினைவு கடவுள் பக்கமாக திரும்பிச்சுன்னா தான் நம்ம வாழ்க்கையின் தரம் மாறும். அல்லேலூயா. நம்ம உள்ளான மனசுக்குள்ள தேவன் பக்கமாக உண்மையாக நம்ம திரும்பவில்லை என்று சொன்னால், நீங்க எத்தனை காலமாக இருந்ததுனால அந்த நிலையை விட்டு பின்னால தான் போவீங்க, முன்னால் வர முடியாது. ஆனால் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை உங்களுக்கும் ஆண்டவருக்கு நிஜமா தெரியணும். ஆமேன்னு சொல்லுங்க. யாருக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு ஆண்டவருக்கும் நிஜமா தெரியணும். நீங்க நம்புறது உங்க ஆண்டவருக்கு நிஜமா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க, அவர் ஆவி பலம் உள்ளது, அது குறுகியது அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆவி
மிக முக்கியமாய் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அந்த தடைகள் எப்படி உடையும் என்பதை மீகாவின் புஸ்தகத்தில் நாம் முதல் வசனத்தில் படித்தோம். அந்த 13ஆம் வசனத்தில் அது முதல் பகுதி, அதை முழுசுமாக படிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் பாருங்க, அந்த கர்த்தரின் ஆவிதான் என்ன பண்ணுதாமா? கண்ணுக்கு தெரியாது, நம்ம காதில் கேட்க மாட்டோம், ஒரு பொருளா தெரியாது. எது? கர்த்தரின் ஆவி. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ரூபமா நமக்கு தெரிய மாட்டார். அல்லேலூயா. எப்படி என்று சொன்னால், நான் உங்களிடத்திலே ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். நீங்க காற்றடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஆமாம், பார்த்துருக்கீங்க. அது எவ்வளோ பெருசாக இருக்குது? உமாமா தெரியுமா எவ்வளோ பெருசாக இருக்குது காற்று? தெரியாது. என்ன கலராக இருக்குது? ஆமாம். அது எப்படி வேகமாக காலு கை இருக்குதா? அது எப்படி வருது காற்று? புரிஞ்சுக்குங்க முதல்ல. அல்லேலூயா. கர்த்தரின் ஆவி இங்கு இருக்கிறார், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தரின் ஆவி நம்ம கூட இருக்கிறார், அது நமக்கே தெரியல. அல்லேலூயா. அப்போ இந்த கர்த்தரின் ஆவி செய்கிறது என்னன்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆமென். அவர்கள் தடைகளை நீக்கி ஆமென் வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். ஆமென். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். ஆமென். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆமென். அல்லேலூயா. இது சாதாரணமாக நீங்கள் நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம பின்னால போகணும், அவர் முன்னால போகணும் அப்படின்னா, நம்ம அந்த கர்த்தரின் ஆவிக்கு, கர்த்தருக்கு, ஆமாம் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தாக்க அவர் முன்னால போவார். அல்லேலூயா. நம்ம பின்னால போவோம். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம அப்படி இல்லாமல் நம்முடைய அவநம்பிக்கையும் நம்முடைய விசுவாசமும் அவிசுவாசமும் ரெண்டும் கலந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம முன்னால போயிடுவோம், அவர் பின்னால் இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம முன்னால போனோம்னா நமக்கு முன்னால் வருகிற தடைகள், நமக்கு முன்னால் இருக்கிற குறுக்கீடுகள், நமக்கு முன்னால் இருக்கிற முட்டுக்கட்டைகள், நம்ம எதிர்கொள்ள முடியாதபடி நம்ம எதிர்க்கிற செயல்பாடுகள், இவைகளை கர்த்தர் எதிர்க்க மாட்டார், நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். புரியுதா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம முன்னால் போனா, அல்லேலூயா, நம்ம முன்னால் போனால் எது வந்தாலும் பொறுப்பு கர்த்தர் அல்ல, நம்ம தான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அத்தனையும் நம்ம எதிர்கொள்ள வேணும்னாக்க நம்ம அதுக்கு சாத்தியமானவர்கள் அல்ல, நாம் அதை ஜெயங்கொள்ள தக்கவர்களும் அல்ல, அதற்கு போதியமான பலமும் நமக்கு பத்தாது. ஆமேன். அல்லேலூயா. அதை எதிர்க்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஞான அறிவும் நமக்கு பத்தாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் முடிக்கத்தக்க திராணி உள்ளவர்களும் நாம் அல்ல என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால் அவரை முன்னாலே விடுவோம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நம்ம ஒத்துட்டோம்னா அவரை நீங்கள் முன்னால் போங்க, நாங்கள் உங்கள் பின்னால் வர்றப்பா, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி இருந்துட்டீங்கன்னாக்க தடைகள் உங்களுக்கு தடைகளுக்கு சம்மந்தம் இருக்காது. தடைகளை அவர் உடைச்சிட்டு போவார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போதுமே உங்கள் நம்பிக்கை, உங்களோட விசுவாசம், உங்களுடைய உண்மை தன்மை அவரை முன்னால, சங்கீதம் 16:8 தாவீது ராஜா சொல்றார் என்னன்னு சொல்லி, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்க, முன்பாக எப்பொழுதுமே அவர் எனக்கு முன்னால, எனக்கு பின்னால அல்ல, எப்போதும் எனக்கு முன்னால வச்சிருக்கேன். அதனால நான் என்ன பண்ணல, அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடி, அவர் என் வலது பக்கத்தில் எப்போதுமே இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. நான் எந்த பக்கம் சாயறதே இல்லை, நான் அசையறதே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, என் தேவனை, என் கர்த்தரை, என் ஆண்டவரை எனக்கு முன்னாலே நிறுத்தி அவருக்கு முதல் இடம் வலது புறத்தில் எப்பொழுதுமே அவர் இருக்கணும்னு சொல்லி அவரை நான் வலது பக்கத்தில் இருக்கிறாரு, அவர் எனக்கு முன்னால் இருக்கிறாரு. அதனால் அந்த ராஜா அங்கே இஸ்ரவேலில் அந்த ராஜாவை தவிர வேற ராஜாவே இல்லை. அந்த ராஜா தான் அந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறாரு. படுக்கையில் கெடையில படுத்துட்டாரு, ஆனால் ராஜாவா இருக்கிறாரு. அவர் அசைக்கப்படவே இல்லை. அல்லேலூயா.
இதுக்கு காரணம் அவர் வச்சிருந்த ஆட்களினாலேயோ, அதுக்கு வச்சிருந்த அவருடைய பணம், பொருள், சொத்து சுகத்தினாலேயோ, அல்லது அவர் சாமர்த்தியத்தினாலேயோ, அல்லது அவருடைய அறிவினாலேயோ, அல்லது அவர் எல்லாவற்றிலும் திறன் படைத்த கட்டுமானத்திலே மிக சாமர்த்தியம் உள்ளவர் என்று சொல்லத்தக்கதான மிக பயங்கரமான ஒரு பலம் உள்ளவரா இருந்தாரு. அதனால தான் அந்த ராஜாவை யாரும் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அங்க அந்த நாட்டை சம்பந்தமா ஒரு வார்த்தை கூட இல்லை. அந்த வார்த்தை என்ன சொல்றாரு? என் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் எனக்கு முன்னால் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு முன்னால் இருக்கிறாரு. ஆனால் அவர் வலது பக்கத்திலேயே இருக்கிறாரு. அதனால் நான் எந்த விஷயத்திலும் அசையறதே கிடையாது. அல்லேலூயா. எந்த விஷயத்திலும் நான் என்ன பண்ணுறதில்ல, அசைக்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, கொஞ்சம் கவனிக்கணும் நீங்கள். அதாவது நம்பிக்கை விசுவாசம்ங்கிறது சர்ச்சுக்குள்ளே மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயணம் செய்கிற பயணத்தில், நீங்கள் போகிற இடத்துல வர்ற இடத்துல, ஆமாம், உங்களுடைய எல்லா வாழ்நாளில் எல்லா நிலைகளிலும் கர்த்தர் மேல் வைக்க நான் நம்புறது எப்படி தெரியுங்களா? யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் கர்த்தர் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லி தனிப்பட்ட விதத்தில் நான் யாரு கூட கூட்டணி போட்டு சேரவே மாட்டேன். போய் தனியாக ஆண்டவர்கிட்ட கேட்பேன், பேசுவேன். அல்லேலூயா. அவர் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அல்லேலூயா. அவர் நடத்துறது தான் கரெக்டாக இருக்கும். அல்லேலூயா. நம்மளா ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நான் கர்த்தர்கிட்ட கேட்பேன், கேட்டு தான் முடிவெடுப்பேன். அல்லேலூயா. உங்கள் முன்னால் அவர் இருக்கட்டும், உங்கள் பின்னால் வேண்டாம். அல்லேலூயா. நான் அறிவாளி என்று, நான் புத்திமான் என்று, எனக்கு தெரியும் என்று, எனக்கு எல்லா காரியங்களும் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லி நம்முடைய சொந்த புத்தியில் தயவு செய்து தேவ பிள்ளைகள் செயல்பற்றாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் தடைகளை நீக்கிறது நீங்கள் பார்க்கணுன்னாக்க, நான் இல்லை ஆண்டவரை, நீங்கள் முன்னால் நில்லுங்க. அல்லேலூயா. நான் இல்லை, நீங்கள் முன்னால் போங்கப்பா. என் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை ஆண்டவரே. நீங்கள் என் குடும்பத்தில் இருந்தீங்கன்னு சொன்னாக்க என் குடும்பத்துக்கு லைட்டே தேவையில்லை. அல்லேலூயா. ஆமாம், அந்த பிரகாசத்தோடு உங்களுடைய பிரசன்னத்தோடு நாங்கள் நல்லா இருப்பப்பா. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, இப்போ ஆண்டவர் மனிதனோடு தொடர்பு வைக்கிறது. என் ஆவி ஆமேன் குறுகி போனதோ என்று நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. மீகாவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது பாருங்க, யாக்கோப்பின் வம்சத்தாரே, பேர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, ஆமேன், அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, ஆமேன், செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. ஆமேன். அல்லேலூயா. இந்த அறகுற நம்பிக்கை அவநம்பிக்கையினால நம்ம துவண்டு போகிறோம். நிஜமா தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்கிறேன், சொந்த புத்தினால தான் நம்ம நிறையா விழுகிறோம். அல்லேலூயா. சொந்த புத்தியினால தான் நம்ம விழுந்து போகிறோம். அல்லேலூயா. சொந்த புத்தியினால ஏமாற்றம் அடைகிறோம். அல்லேலூயா. நம்ம சொந்தத்தினால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தரோ நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. நாம் அவரை விட மிஞ்சினவர்களைப் போல நாம் செயல்பட்டால், தேவன் செயல்படுவதற்கு விட்டால் நாம் நல்லா இருக்கலாம். அல்லேலூயா. நம்ம செயல்பட்டு அவர் அமைதியாக இருந்தாக்க, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நின்று கொண்டு என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு செய்யறத பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணணும்? நின்று பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. சொன்னதை கேட்கணும். அல்லேலூயா. அப்போ தான் அது நடக்கும். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்னு சொல்லும்போது எல்லாரும் நிற்கிறாங்க. ஏறக்குறைய 30-35 லட்சம் மக்கள் நிற்கிறாங்க. நிற்கிறாங்க, நின்றுட்டுருக்கிறாங்க. ஆனால் மோசைக்கு மட்டும்தான் தெரியுது என்னன்னு சொல்லி, கர்த்தர் முன்னால் போறாருங்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பயவுலைக்கு தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் கண்ணுக்கு தெரியணும், உங்கள் ஆண்டவர் முன்னால் போறாருங்கிறது உங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. அப்போ தான் நீ ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா. உனக்கு தெரியலனாக்கா அப்புறம் நீ யாரை விசுவாசிக்கிற? அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் தெரியல அப்படின்னு சொன்னால் உன் நம்பிக்கை என்ன? அல்லேலூயா என்ற திரிப்பார். அல்லேலூயா. அப்போ மோசைக்கு மட்டும் தெரியுது, 35 லட்சம் பேர்த்துக்கும் தெரியல. புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேருங்க?
6,00,000 பேர் புருஷர்கள் மாத்திரம். மனைவிக்கு 6,00,000 பேர் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. பிள்ளைங்க 3 4 அந்த காலத்தில் எத்தனைங்க? 12 10. யாக்கோப்புக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பேர். அல்லேலூயா. அப்போ 30 35 லட்சம் 40 லட்சம் பேர் அங்கே நிற்கிறாங்க. அவங்க ஒருத்தர் கண்ணுக்கும் ஆண்டவர் தெரியல. மோசை கண்ணுக்கு மட்டும் ஆண்டவர் தெரிகிறாரு. மோசை கூட மட்டும் ஆண்டவர் பேசுகிறாரு. நீ கோலை நீட்டுறா அந்த கடல்லங்கிறாரு. கடலில் கோலை நீட்டினோன்னு ஒரு பெரிய காற்று வருது. பைபிளில் படித்து பாருங்க. அந்த காற்று வந்து தண்ணியை 2 பிளந்து செவுறு மாதிரி நிறுத்துது. வெட்டாந்தர மாதிரி ஆகுது. அதுக்குள்ளே எல்லாத்தையும் போக சொல் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அன்னைக்கு அவங்க முன்னால் ஆண்டவர் போனதுனால இவங்க சும்மா போயிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க ஒன்றும் பண்ணலை. 35 40 லட்சம் பேர். இவங்க ஆயுதம் கிடையாது, இவங்ககிட்ட எந்த ஒரு படைபலம் கிடையாது, இவங்ககிட்ட பணபலமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவங்க ஆளுங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஆளுகளாக போகிறாங்க. இவங்களை முன்னால் கூட்டிகிட்டு போனவர் அவர் தான் சொல்கிறாரு, நான் முன்னால் போகிறேன், நீ நில்லு, நான் முன்னால் போகிறேங்கிறாரு. அல்லேலூயா. அதை கேட்கணுமில்ல? அல்லேலூயா. அதை கேளுங்க மக்களே. ஆண்டவர் சொல்கிறத கேட்டு நீங்கள் முன்னால் போங்கப்பா, நான் உங்கள் பின்னால் வர்றேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. கர்த்தரின் ஆவி குறுகவில்லை. அந்த ஆவி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்க வேண்டும். அதை நாம் படிக்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவருக்கு யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிங்கவே. ஆமேன். யாத்திராகமம் 31:5. மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும், மற்றும் நல்லா கவனிக்கணும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக, வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஆமென். அல்லேலூயா. எல்லாமே குறையில்லாம எல்லாம் சரியா நடக்கணும்னாக்க என்னதான் நமக்கு வேணுமாமா? அல்லேலூயா. ஏன் அப்படின்னாக்க இந்த தேவ ஆவி முதல்ல இந்த மனுஷனுக்குள்ளதான் இந்த உலகத்தில் வந்தது, வேற யாருக்கும் போகல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தேவ ஆவிதான் ஜீவ ஆத்துமாவா மனுஷனுக்குள்ள வந்தது. வேற மிருகங்களுக்குள்ள வேற படைப்பு சிருஷ்டிகளுக்குள்ளேயோ தேவ ஆவி போகல. அல்லேலூயா. அப்போ ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஜீவ ஆத்துமாவானான்னு எழுதியிருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஜீவ ஆத்துமாவுக்குள்ளதான் அவர் வர விரும்புகிறார், வேற எங்கேயும் போக விரும்பவில்லை. அல்லேலூயா. அவங்க அந்த ஜீவ ஆத்மாவுக்குள்ள அந்த ஆவி, தேவ ஆவி உள்ள வந்துச்சுன்னு சொன்னா இந்த உலகத்தில் எல்லாமே சரியா செய்து முடிக்கிறதுக்கு அத்தனையும் அந்த ஆவியினாலே பரிபூரணமாக அலங்கரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த ஆவியினாலே எல்லாம் அலங்கரிக்கப்படுகிறது. எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் என்னதான் செய்யறதுன்னு தெரியல. இப்படியே தான் நடக்குது. இதெல்லாம் வந்து என்ன தெரியுங்களா? இதுக்குள்ள எத்தனை அடங்கிருக்கு பாருங்க. இப்ப படிக்கும்போது முதல்ல இருந்து படிங்கவே. மற்றும் சகலவித வேலைகளையும் கேட்டுக்கங்க. 1 மற்றும்ங்கிறது 1, சகலவித வேலைங்கிறது 2, யூகித்து செய்கிறதுங்கிறது 3, வேண்டிய ஞானமும் 4, புத்தியும் 5, அறிவும் 6 அவனுக்கு இத்தனையும் சேர்ந்து அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கஷ்டப்பட்டு வேலை செய்யறது பெரிய விஷயமா? ஆனா ஒரு 500 பேர்த்த 1000 பேர்த்த வேலை வாங்கி நிர்வாகம் பண்றது பெரிய விஷயமா? அப்போ வேலை செய்யறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஞானம் அறிவு புத்தி இருக்கும், வேலை வாங்குறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஞானம் அறிவு புத்தி இருக்கும்? எல்லாம் மனுஷருக்கு தானே. ஏன் வேறுபட்ட மாதிரி நடக்குது? உங்களுக்கு புரியுற மாதிரி நடக்கிறது நேராக சொல்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் உலகத்தில் மனிதர்களாக இருக்கிறோம். ஒரு மனிதன் 1000 பேர்த்த வழி நடத்துகிறான். அல்லேலூயா. ஒரு 500 பேர்த்த 100 பேர்த்த 50 பேர்த்த வழி நடத்துகிறான் ஒரு மனிதன். அந்த வழி நடத்துகிற அந்த மனிதனுக்கு கீழே வேலை செஞ்சு ஒரே ஒரு வேலையை மட்டும் திறந்து வர செய்கிறான். எல்லாரும் மனிதர்கள் தான். அப்போ
எதனால் யார் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதை சற்று திரும்பி பார்க்க, கவனிக்க, எது நமக்கு தேவை என்பதை நாம் இப்பொழுது திரும்பினால், அவர் முன்னாலே போனாக்க, நம்ம பின்னால போனாக்க, இந்த ஆவி நமக்குள்ள இருந்தாக்க, இந்த உலகத்திலே நீங்க யாருங்கிறது உலகமே பார்க்கிற அளவுக்கு இந்த தேவன் உங்களை நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் யாருன்னு எல்லாரும் பார்க்குற மாதிரி உங்களை ஆண்டவர் நிறுத்துவார். அதுக்கு ஒருத்தர் வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணி அழைச்சார். நம்ம படிச்சிருக்கிறோம் நிறைய டைம். ஆபிரகாமே அழைச்சார். நீ என்ன பண்ணு, நீ உங்கள் ஊரை, உன் தேசத்தை விட்டுரு, உங்கள் ஒப்பனை விட்டுரு, உங்கள் அம்மாவை விட்டுரு, ஆமாம் உங்கள் சொந்த பந்தத்தை விட்டுரு, எல்லாமே விட்டுட்டு நான் ஒரு தேசத்தை காட்டுறேன், நீ அங்கே வா. நான் உனக்கு அந்த தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அங்கே நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணி உன்னை ஆசீர்வாதம் பண்ணி உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி சொன்னார். அல்லேலூயா. அங்கே ஒரு வாக்கு ஒப்பந்தம் நடந்துச்சு. அல்லேலூயா. அந்த வாக்கு ஒப்பந்தத்தின்படி அவர் என்ன பண்ணார், அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை இவர் கேட்டாரு. கேட்டபடியே என்ன பண்ணாரு, செயல்பட்டாரு. இதுதான் முக்கியம். அல்லேலூயா. கேட்கறது பெரிய விஷயம் அல்ல. அல்லேலூயா. அந்த கேட்குற மாதிரியே செயல்பாடு இருந்தாக்க மட்டும்தான் அது பொருந்தும். அல்லேலூயா. இல்லைன்னா அது வேலை செய்யாது. அல்லேலூயா. இப்போ அந்த தேவன் சொல்லும்போது ஆபிரகாம் கேட்டார். கேட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்கிறேன், அவங்க அப்பாட்ட போய் அவன் தம்பிக்கிட்டையும் போய் குடும்பத்தாருக்கிட்டையும் எனக்கு ஒரு கடவுள் தரிசனமானார். அந்த கடவுள் இந்த தேசத்தை விட சொன்னார், உங்கள் ஊரை விட்டுருன்னு சொன்னார், உனக்கு ஒரு நாடு கொடுக்குறேன்னு சொன்னார், அங்கே என்னை ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொன்னார், அங்கே என் பேரை பெருசு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. அத்தனையும் அங்கே சொல்கிறாரு. யார் அந்த கடவுள், அவங்க ஊர் என்ன, அவங்க தேசம் என்ன, எப்படிப்பட்ட கடவுள்னு அவங்க அப்பா தேராக கேட்குறாரு. இவர் அதுக்கு பதில் சொல்லலை, எனக்கு தெரியாது, அவர் சொன்னார், அவ்வளோதான். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அந்த ஒரே வார்த்தையை நம்பி பிறந்து வளர்ந்து 3-4 தலைமுறைக்கு சொத்து சுகம் செல்வம் அத்தனை கிடக்குது தேராக வீட்டில். அத்தனையும் விட்டுட்டு, அவங்க அப்பா சொந்தம் வந்து அத்தனையும் விட்டுட்டு வெறுத்துட்டு அவர் சொன்னதை கேட்டு நடந்தான். பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்போ தான் அவருக்கு முன்னால் அவர் தடைகளை நீக்கிறவர் முன்னால் போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆபிரகாம கூட போன அந்த தெய்வம் அங்கே ஆபிரகாமை இன்னைக்கும் உலகம் பூரா பாராட்டுற அளவுக்கு ஆபிரகாமை பற்றி பேசப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, சொன்னதை செஞ்சார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் சொன்னதை ஆபிரகாம் செஞ்சார். அல்லேலூயா. இன்னொன்று, அவர் சொன்னதை இவர் கேட்டார். அவர் சொன்னபடியே இவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்துக்கு அவர் சைன் பண்ணுறாரு, இல்லை அந்த ஒப்பந்தத்தை இவர்கிட்ட கொடுக்குறாரு. ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லி இங்கே கையெழுத்து போடு கீழே அப்படின்னு ஒன்று இவர் கையெழுத்து போடுறாரு. ரைட்டு, ஒப்பந்தம் தீர்மானமாயிருச்சு. இப்போ அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றினா மட்டும்தான் அங்கே சொன்னது நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே கையெழுத்து போடுறது பெரிய விஷயம் அல்ல, ஒப்பந்தம் பண்ணுறது பெரிய விஷயம் அல்ல. அப்போது அவர் அவங்க வீட்டில் குடும்பத்தில் நடக்கிற அத்தனை சம்பவத்தையும் பார்த்த தெய்வம் ஒன்றுமே பேசலை. இவர் புறப்பட்டு போகிறாரு. வழியில் நிறைய பிரச்சனைகள், தடைகள், நிறைய பேர் சாகுறாங்க. இப்படி பல தடைகள் எல்லாமே தாண்டி 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 அவர் சொன்னதை கேட்டு அப்படியே பயணம் செஞ்சார். இன்றைக்கி ஆபிரகாம்னு சொல்லி நம்மெல்லாம் யாருக்குமே தெரியாது. அவரை பற்றி இந்த சத்திய வேதத்தில் பேசப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நீதி தவறாத நடந்தவர் என்று வேதமே சொல்லுது. அல்லேலூயா. நீதி தவறாமல் நடந்த மனிதன். அல்லேலூயா. அப்போ அவர் சொன்னபடியே அந்த ஆபிரகாமை வெளியே கூட்டிகிட்டு வந்து காட்டுறாருங்க. பாரு, வானத்தை பார்த்தியாப்பா? ஆமாம். அதில் நட்சத்திரம் எவ்வளோ இருக்குன்னு என்ன முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அது எப்படிங்க என்ன முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படித்தான் உன்னுடைய தலைமுறை இருக்குன்னு அன்னைக்கு சொன்னார். இவருக்கு குழந்தைகளே இல்லை, அதையும் நம்பினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்பினார். நம்பிக்கை விசுவாசங்கிறது ஒருத்தருக்குள்ள நிஜமாக வந்து நின்னாக்க மட்டும்தான் அது வேலை செய்யும். அதன்படி நம்ம செயல்பட்டாக்க மட்டும்தான் அது வேலை செய்யுங்க. அல்லேலூயா. அப்போ அந்த ஆபிரகாம் அதை கேட்டு
அப்படியே அந்த கட்டளைகள் அத்தனைக்கும் அவர் கீழ்ப்படிஞ்ச போது ஆபிரகாமினுடைய செல்வங்களும் சொத்துகளும் அவருக்கு இருந்த தலைமுறைகளும் பார்த்தீங்கன்னா பூமியை தாங்க முடியாத செல்வத்தை அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தப்போ கூட இல்லை, இங்கே அவ்வளவு செல்வங்களும் சொத்துகளும் வந்துச்சாமா. அப்படி ஒரு ஆசீர்வாதங்கள் தங்குச்சு. ஆசீர்வாதம் தங்கணும், புடுங்கிட்டு போகக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வருமானம் தங்கணும். அல்லேலூயா. அது அங்கே வட்டி இங்கே வட்டி அங்கே இங்கே போகக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் பொருளாதாரம் தங்கணும். அல்லேலூயா. நாளுக்கு நாள் நீங்கள் பலமுள்ளவர்களாக வரணும். அல்லேலூயா. அப்போ தான் தடைகளை நீக்குகிறவர் முன்னாலே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நல்ல லெவலில் நீங்கள் வந்துட்டீங்கன்னாக்க இந்த வசனத்தின்படி செயல்படுறீங்கன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், அது வரல, அது நடக்கலைன்னாக்க இது வசனம் இருக்குது, நம்ம செயல்பாடு இல்லைன்னு அர்த்தம். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த ஆவி எல்லா விஷயத்திலும் அலங்கரிக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எங்கும் அந்த ஆவி போகாம தான் ஜீவனை கொடுத்த அந்த ஜீவனுக்குள்ளே அந்த ஆவி வேலை செய்ய விரும்புகிறது. அல்லேலூயா. ஜீவ ஆத்துமாவை கொடுத்தாரே, அந்த ஜீவ ஆத்துமாவுக்குள்ளேயே தேவ ஆவி வந்து தங்கணும்னு விரும்புது. அல்லேலூயா. அந்த ஜீவ ஆத்துமாவுக்குள்ள அந்த ஆவி வந்து தங்குச்சு அப்படின்னாக்க அந்த தேவன் எப்படி இருக்கிறார் அப்படித்தான் நீங்கள் இருப்பீங்க. இத்தாச்சோட்டு உலகத்தை உண்டு பண்ணின கடவுள் இத்தனை கொட்டி கிடக்கிற செல்வங்கள், தங்கம், பொண்ணு, வெள்ளி, இந்த உலகத்தில் என்னென்ன கிடக்குதோ ஜீவ ராசிகள், மனித சமுதாயங்கள் எத்தனை கிடக்குதோ அத்தனைக்கும் ஆவார் செல்வந்த தேவன். ஆமேன். ஐஸ்வர்யம் அல்ல, கோடிகளுக்கு, மில்லியனுக்கு, எக்கச்சக்கமான செல்வத்துக்கு சொந்தக்காரர் அவர். அல்லேலூயா. அந்த தேவன், இத்தனை கொட்டி கிடக்கிற தேவன், இத்தனை உண்டு பண்ணின தேவன் நம்மளை அவலட்சணமா இருக்கும்படியா நம்மளை அழைச்சாரு. அல்லேலூயா. நம்ம நினைவு மாறணும். அல்லேலூயா. நம்ம எண்ணம், நம்முடைய செயல் மாறணுங்க. அல்லேலூயா. அலுப்பமான காரியங்கள் நம்ம விட்டு போயிடணும். அல்லேலூயா. ஆமாம், ஆகாதது நம்முடைய மனசில் வரக்கூடாது, நினைவில் வரக்கூடாது. அவர் எப்படி நினைக்கிறாரோ அப்படி நம்ம நினைக்கணும்னா அந்த ஆவி இங்கே தங்கறதுக்கு இடம் கொடுப்பீங்களா? அல்லேலூயா. அந்த ஆவி இங்கே தங்கட்டும். அல்லேலூயா. ஆமாம். இன்னொரு வசனத்தை அதே யாத்திரை 35-33 படிங்கவே. ஆமேன். அந்த ஆவி நமக்குள்ளே தங்குச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அது நமக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம நல்லா இருப்போம். ஆமேன். அவனுக்கு ஞானத்தையும், பாருங்க, அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி அவன் எல்லாமே செய்து நிறைவேற்றத்தக்கதான தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். தேவ ஆவியினாலே. ஆமென். இது எல்லாமே செய்து நிறைவேற்றதுக்கு என்னதான் வேணும்? உங்களுக்கு ஒருவேளை புரியலன்னா புரியுற மாதிரி சொல்கிறேன். என்ன பாஸ்ட் இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிடக்கூடாது, ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். இப்போ உள்ள இருக்கிற உயிர் வெளியில் வந்துருச்சுன்னா இது என்ன ஆகும் சொல்லுங்கள்? போனான்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த உயிர் வெளியில் வந்துருச்சுன்னா இந்த நிற்காது. அல்லேலூயா. கீழே தான் கிடக்கும். ஆமேன். அல்லேலூயா. இப்போ இதுக்கு இத்தனை பவரும் கொடுத்து வச்சிருக்கிறது எதுதாங்க? அந்த ஆவி, அந்த உயிர் தான் இதுக்குள்ளே இருக்குது. அந்த உயிர்னால தான் இந்த உடம்பு, கை, கால் இத்தனைக்கும் பவர் எதுலேருந்து தான் வருதுங்க? அங்கிருந்து வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் இதுக்குள்ளே இருக்கிறதுனால இதுக்கு பவர். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் வெளியில் போயிடுச்சுனாக்க பக்கத்தில் வர்ற கூட பயப்படுவாங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? அதனால தான் அந்த ஆவி இதுக்குள்ளே வந்துச்சுன்னா பவர் ஜாஸ்தி ஆகுது, தெளிவு ஜாஸ்தி ஆகுது. ஆமாம், மரியாதை ஜாஸ்தி ஆகுது. ஆமாம், நம்ம செயல்பாடு ஜாஸ்தி ஆகுது. மற்ற எல்லா முடியாதது அத்தனையும் நடக்குது. அல்லேலூயா. அது வந்து உள்ளே இருந்தால். ஆமேன். அல்லேலூயா. அந்த ஆவி உள்ளே வந்து இருந்தால் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது எது நிறைய பேர்த்துக்கு தெரியாதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர்த்துக்கு தெரியாது, நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறது உங்களை செயல்படுத்தும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்க அந்த தேவ ஆவி உங்களை செயல்படுத்தும். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை
எதில் தெரிஞ்சுக்கலாம் தெரியுங்களா? நமக்கு எல்லா விஷயத்திலும் நல்லதவே இன்னும் செஞ்சுறாரு பாருங்க. அல்லேலூயா. நம்ம இங்கே ஏமாற்றப்பட்டு தவறி போனாலுமே அவர் நமக்கு நல்லது செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பல ஆவி இருக்குது. அந்த ஆவிகள் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஆவியும் எப்படிப்பட்ட ஆவியாக இருக்குதோ அப்படிப்பட்ட வேலை நம்ம செய்வோம். அல்லேலூயா. தேவாவி நமக்குள்ள இருந்ததுன்னா தேவனை போல செயல்படுவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவாவி நமக்குள்ள இருந்தால் தேவனை போல செயல்படுவோம். அப்போ அந்த ஆவி நமக்குள்ள இருந்ததுன்னா அந்த ஆவி தான் நம்மளை வழி நடத்துது. தடைகளை நீக்கி போடுகிறவரும் தடைகளை உடைக்கிறவரும் நமக்குள்ள இருந்தால் எங்கே போனாலும் இங்கே இருக்கிறது யார்? தேவ ஆவி அப்படின்னு தெரிஞ்சதுனாவே அங்கே குறுக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறது எதுவாக இருந்ததுனாலும் இந்த ஆவியோடு நீங்கள் அங்கே போகும்போது, நிஜமானதை சொல்கிறேன், ஆவி உங்களுக்குள்ள தேவ ஆவியோடு நீங்கள் போகும்போது முட்டுக்கட்டை நொறுங்கும். ஹல்லேலூயா. தடைகள் உடைக்கப்படும். நோய்களோ பேய்களோ மந்திரமோ பில்லி சூனியமோ அல்லது வேலையில் குறுக்கீடோ அல்லது கடனுடனோ தரித்திரமோ உபத்திரமோ அல்லது சாபமோ எதெல்லாம் உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டு பெரிய பெரிய கேட்டாக தெரியுதோ, தேவாவி உங்களுக்குள் இருந்ததுன்னா நீங்கள் நடந்து போனால் எல்லாம் செதறும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவாவி உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா தேவனை எதிர்த்து கெட்டது எதுவும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. தேவனை எதிர்த்து கெட்டது எதுவும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி, இங்கே எத்தனை பேருக்கு எந்தெந்த மாதிரி மனுஷர்களுக்கு என்னென்ன விஷயம் நடந்திருக்குது, இதுக்கு நீங்கள்லாம் சாட்சிகள், எல்லாரும் இங்கே இருக்கிறீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் கெட்டதெல்லாம் இங்கே வந்து என்ன நடந்திருக்குதுன்னு நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்குறீங்க. அல்லேலூயா. அப்போ தேவனிடத்தில் கெட்டது வேலை செய்யாது. அல்லேலூயா. அப்படின்னா அந்த தேவன் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள இருந்தால் கெட்டதுக்கு இடம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. சரி, நம்ம இப்போ ஒரு வசனத்தை படித்து நம்ம செபிக்க போகிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11:25 படிங்கவே. என்னாகமம் 11:25 படிங்கவே. ஆமென். நன்றி ஆவியானவரே. கர்த்தர் மேகத்தில் இறங்கி ஆமென் அவனோட பேசி. கேட்டீங்களா? கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி. அங்கே மேகத்திலிருந்து இறங்கின உடனே மிருகத்தோட பேசியா, சந்திர சூரிய நட்சத்திரங்களோ பூமியிலோ அல்லது பூமியில் இருக்கிற வேற எவைகளோடவோ தொடர்வோ பேச்சுவார்த்தையோ தேவன் வைக்கிறது இல்லை. அல்லேலூயா. தாம் அந்த ஜீவ ஆத்துமாவை கொடுத்தார் பார்த்தியா, அந்த மனுஷன் கூட தான் கடவுள் தொடர்பு வைக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். கேட்டீங்களா? அல்லேலூயா. ஒரு ஆளு மேல இருந்த ஆவியை எடுத்து அங்கு இருந்து 70 பேர் மேலே அந்த ஆவியை வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். போதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தீர்க்க தரிசனம்? என்ன? ஒரு அம்மா இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுது. அந்த அம்மா வெளிநாட்டில் இருக்கிறாங்க. எப்போ நடக்க போகிறது, எப்படி நடக்க போகுது, எப்படி மாறப்போகுதுங்கிறத அந்த அம்மா தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டாலும் பயந்து உலக நாடுகளே நடுங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னு என்னன்னாக்க, இப்போ நாளைக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா ஒருத்தருக்குமே தெரியாது. உங்கள் வாயிலிருந்து நாளைக்கு இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி அது நடந்துருச்சுனாக்க அங்கே தான் தேவாவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அது தெரியணும். அது தெரியணும்னா அந்த தேவாவியானவர் உங்களுக்குள்ளே தங்கினால் 70 பேருக்குள்ளாகவும் இருந்து அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னால் அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நடக்கிறது நிறைவேறதுமா இருந்தால் அங்கு கெட்டது எதுவும் வட்டாரத்துக்குள்ளே எல்லைக்குள்ளே எங்கேயும் நிற்காது. அல்லேலூயா. எந்த முட்டுக்கட்டையாக இருந்தாலும் சரி, இன்னொருத்தர் நீங்கள் உதவிக்கு தேடணும், உங்கள் மாதிரி மனுஷனை உதவிக்கு தேடணும், அல்லது ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்ண சொல்லணும், அல்லது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கணும், அல்லது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கணும், அல்லது நீங்கள் சொன்னால் கேட்பாங்கன்னு சொல்லணும். இது அத்தனைக்கு ஒரு முடிவு என்னன்னாக்க, தேவ ஆவி உங்களுடைய உள்ளத்தில் இருந்ததுன்னு சொன்னாக்க யாருக்கிட்டையும் போய் நீங்கள் நிற்க தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா.
தேவ ஆவி உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நீங்க போய் நிக்க வேண்டாம், உங்களை தேடி வந்து எல்லாரும் நிற்பாங்க. அல்லேலூயா. ஆமாங்க, இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒருத்தர்கிட்ட போய் கைகட்டி நின்னதாக இந்த சத்திய வேதத்தில் ஜெயித்தவங்க அத்தனை பேர் வெற்றி பெற்றதுக்கு காரணம் தேவ ஆவி அவங்களோடு இருந்தார். அல்லேலூயா. இந்த ஜனத்துக்குள்ளே நான் சொல்கிறேன், இதை கேட்குற ஒவ்வொருத்தருக்குள்ளே சொல்கிறேன், உங்கள் மனசுக்குள்ளே உணர்வு உண்டாகிட்டு இருக்குது, நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டு இருக்கிறீங்க. நான் அப்படியே உணர்கிறத நான் எனக்கு தெரியுது ஆவியில். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆமேன் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி கர்த்தரின் ஆவியை உங்களுக்குள்ள வைத்து அவர் செயல்படுத்த போகிறதை விட்டு கொடுக்கிறவர்களுக்கு அந்த செயல்பாடு நடக்கிறதை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. விட்டு கொடுக்கிறவர்கள் அந்த செயல்பாடு நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. மக்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். இதை நம்ம படித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. லூக்கா ஆமென் 2ஆம் அதிகாரம் 25. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். இப்போ இந்த பரிசுத்த ஆவி உங்கள் மேல் இருந்தால், நான் இப்பொழுது சொல்லுகிறேன், முதலாவது முட்டுக்கட்டை, உங்களுக்கிலிருந்து புறப்படுகிற முட்டுக்கட்டை, ஆமேன், கோபம் என்கிற முட்டுக்கட்டை பரிசுத்த ஆவி வந்தால் உங்களுக்குள் இருக்காது. அல்லேலூயா. எரிச்சல் என்கிற முட்டுக்கட்டை, ஆமேன், பரிசுத்த ஆவி வந்தால் உங்களுக்குள் இருக்காது. ஆமேன். இன்னொன்று கசப்பு வெறுப்பை உண்டு பண்ணுகிற முட்டுக்கட்டை, ஆமா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தால் அது இருக்காது. ஆமேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்பு ஐக்கியத்தை கெடுக்கிற ஆமேன் இந்த முட்டுக்கட்டை பரிசுத்த ஆவியானவர் வந்தால் உங்களுக்குள்ள இருக்காது. ஆமேன். தங்கினா உங்களுக்குள்ள இருக்காது. ஆமா. இன்னும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தின் முட்டுக்கட்டை பரிசுத்த ஆவியானவர் தங்கினாக்க ஆசீர்வாதமாய் மாறும். ஆமேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த விஷயத்தில் குறைந்திருக்கிறோமோ அந்தந்த விஷயத்திலெல்லாம் நம் நிறைவுள்ளவர்களாய் மாறும்படி முட்டுக்கட்டை தானாய் விலகும், குறுக்கீடுகள் தானாய் விலகும், தடைகள் தானாய் விலகும். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால், ஆமேன், அவன் வர காத்திருந்த அவன் மேல் தேவ ஆவியானவர் இருந்தார். ஆமேன். உங்கள் மேல் என் மேல் தேவ ஆவியானவர் இருக்கட்டும். ஆமேன். நமக்குள்ளாக தேவ ஆவியானவர் இருக்கட்டும். அந்த தேவ ஆவியானவர் இருந்தாக்க நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். தேவ ஆவியானவர் இருந்தாக்க நம்ம சுகமாக இருப்போம். தேவ ஆவியானவர் இருந்தாக்க நமக்கு முட்டுக்கட்டை குறுக்கீடுகள் இருக்காது. தேவ ஆவியானவர் இருந்தாக்க ஆயுள் காலங்கள் பெருகும். தேவ ஆவியானவர் இருந்தாக்க இருளே இருக்காது. ஆமீன். தேவ ஆவியானவர் இருந்தாக்க உங்களை ஒரு தேவனை பார்க்கிறதை போல ஜனங்கள் பார்ப்பார்கள். ஆமீன். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாக்க பேய்களோ மந்திரங்களோ பில்லி சூனியங்களோ உங்களுக்கு எதிரடியா வருகிறதோ, குறுக்கீடுகளோ, சண்டையோ, வழக்கோ, ஆமீன், கசப்போ வெறுப்போ எதுவுமே தேவ ஆவியானவருக்கு முன்னால நிற்க முடியாது. அவர் நடந்து போவார். அல்லேலூயா. ஆமீன். எதுவும் நிற்க முடியாது. ஒன்றும் வேலை செய்யாமல் போகும். அந்த தடைகள் எல்லாம் உடையணும் அப்படின்னு சொன்னா, அந்த தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொன்னாக்க முதலாவதாக உங்களுக்குள் தேவாவியானவர் வருவதற்கும், ஆமீன், அவர் முன்னால நடந்து போவதற்கும் அவருக்கு இடம் கொடுங்கள். அல்லேலூயா. ஆமீன். அவருக்கு இடம் கொடுங்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆமீன். ஆண்டவரை நோக்கி இன்னைக்கு ஒரு முடிவெடுப்போம். ஆமீன். உனக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆமீன். காலங்கள் போகிறது, நாட்கள் போகிறது, மாதங்கள் போகிறது, ஆமா, ஒவ்வொரு வருஷங்கள் போகிறது. ஆமா, நம்ம மேலே வர முடியல, அடுத்த கட்டத்தை தாண்ட முடியல. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிறேன், ஆனாலும் என்னால் முடியல. இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு வழியும் தெரியல அப்படின்னு சொல்லி தடுமாறி நிற்கிற தேவ ஜனமே, அவர் முன்னால போருக்கு இடம் கொடுத்து தேவ ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தில் வந்து தங்கறக்கு இடம் கொடுங்க. ஆமேன். அவர் முன்னால போறக்கு இடம் கொடுங்க. தேவ ஆவியானவர் வந்து தங்கறக்கு இடம் கொடுங்க. அப்போ நம்ம நல்லா இருப்போம். ஆமேன். அப்பொழுது நம்ம மனசுல எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லாம கர்த்தரால் பரிபூரணமாய் வாழ்வோம்.
ஆமென். அந்த தேவன் நம்மை கிருபையாக நடத்துவார், அருமையாக நடத்துவார், அற்புதமாக நடத்துவார், நீதியாய் நடத்துவார், நியாயமாய் நடத்துவார், சத்தியம் தர்மமாய் நடத்துவார். அவரால் எல்லாம் ஆகும். ஆமென். கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். இந்த நாளிலே தேவாலயத்தில் நிற்கிறீர்கள், நாம் எல்லாரும் தேவாலயத்தில் நிற்கிறோம். ஆண்டவர்கிட்ட நீங்க இன்றைக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டபடியே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆமென் வாழ்ந்து நிறைவாக வாழ்ந்து ஆமென் உலகத்திலே வெற்றி பெற்றவர்களாக நம்ம முற்பிதாக்கள் வாழ்ந்து நிறைவேற்றினதை போல அந்த தேவாவியானவர் இந்த ஜனத்தின் மேல் வந்து, விசுவாசிக்கிறவர்கள் மேல் வந்து, நம்புகிறவர் மேல் வந்து சர்வ வல்லமையுள்ள ஆவியானவர் தங்கி இருப்பீராக. சர்வ வல்லமையுள்ள ஆவியானவர் ஜனத்தின் மேல் வந்து தங்கி இருப்பீராக, தங்கி இருப்பீராக, தங்கி இருப்பீராக ஆண்டவரே. ஆமென். தங்கி இருப்பீராக அப்பா. ஒவ்வொருவரும் மனசு விட்டு ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவேர். எனக்கு நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவேன். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை ஆண்டவரே கைவிட மாட்டீர். என் கையை கொண்டே தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேர். என் கையை கொண்டே தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஆம் மக்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ ஆவியிலே நிரம்பி நிற்கிற ஒரு ஆன்மாவாய் உங்களை மாற்றி நிறுத்துங்கள். ஆமென். தேவ ஆவியிலே நான் நிரம்பி நிற்கிற ஆன்மாவாக என்னை தேவன் பக்கமாக நான் திருப்பி நிறுத்துகிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீதுக்கு மட்டும் அந்த வாக்கல்ல, எனக்கும் அது பொருந்தும், எனக்கும் அது ஆகும். ஆமென். அப்படி இருக்கிறபடினால் என் வாழ்க்கையிலே ஆமென் தேவ ஆவியானவர் என் உள்ளத்திலே வந்து தங்கும்படி, என் இல்லத்திலே தங்கும்படி, எனக்குள்ளாக தங்கும்படி என்னை நான் விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்பொழுது முட்டுக்கட்டைகள் இங்கே செதறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு குறுக்கிடுகிற முட்டுக்கட்டைகள், உங்களுக்கு ஆமென் வழிவிடாதபடி தடை செய்கிறவைகள், தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் உங்களுக்கு இப்பொழுதே பயணம் செய்கிறதை தேவ ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் இப்பொழுதே நீங்கள் அதை பார்ப்பீர்கள். இப்பவே அதை பார்ப்பீர்கள். கர்த்தரானது நடக்கும். ஆமென். எல்லா முட்டுக்கட்டைகளையும் உடைத்து போடுகிற தேவ ஆவியானவர் இந்த ஃபெய்த் அசெம்பிளி சபையின் மேல் இருக்கிற ஜனங்கள் மேல், நிக்கிற ஜனங்கள் மேல் வந்து தங்குவீராக, வந்து தங்குவீராக. தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை உடைக்கிறவர் இதோ இவர்களுக்கு முன்பாக போகிறதை இவர்களுடைய அடையாளமாக சொந்த கண்ணில் பார்க்கட்டும். அது நடப்பதாக, அது நடப்பதாக. குடும்ப தலைவருக்குள் நடக்கட்டும், குடும்ப தலைவிக்குள் நடக்கட்டும், பசங்களுக்குள் நடக்கட்டும், பிள்ளைகளுக்குள் நடக்கட்டும், இளம் தலைமுறைக்குள் நடக்கட்டும், குடும்பத்துக்குள் நடக்கட்டும், வேலை செய்கிற இடங்களில் நடக்கட்டும், சமுதாயத்தில் நடக்கட்டும். ஆமாண்டவரே, சுற்றுப்புறத்தில் நடக்கட்டும், சபையில் நடக்கட்டும். தேவ ஆவியானவர் இந்த ஜனத்தை நடத்துவீராக. தேவ ஆவியானவர் இந்த ஜனத்தின் மேல் இருப்பீராக. தேவ ஆவியானவர் இந்த ஜனத்தின் மேல் தங்குவீராக. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனங்கள் மூலமாக ஆண்டவரே கடலை கப்பல் பிளந்து கொண்டு போவதைப் போல இவர்கள் முன்பாக சர்வ வல்லவர் தடையை நீக்கி போடுகிறவர் முன்பாக போவீராக. ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, பரிபூரணமாய் வாழ்வார்களாக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.